நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்துக்கு வரும்படி நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் கடந்த 6 மாதமும் நீர் எங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். இந்த வருஷம் தொடங்கி இதுவரைக்கும் அப்பா, உலக நாடுகளில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பேரழிவுகள், அவைகளுக்கு மத்தியில் நீர் எங்களை சுகமாய் பலமாய் வைத்த தயவுக்காக உமக்கு நன்றி. எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, இந்த 6 மாதம் கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழியாய் பாதுகாத்திருக்கிறாரே. எத்தனையோ நாடுகளிலே ஜனங்கள் இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை, எத்தனையோ இடங்களிலே ஜனங்கள் இன்னைக்கு காணப்படாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் நம்மை கர்த்தர் ஜீவனோடு கூட ஒரு சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரே. ஆண்டவர் நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறாரே. இந்த 6 மாதம் நம்மை போஷித்திருக்கிறாரே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். இல்லாதவைகளை குறித்து முறுமுறுப்பதை பார்க்கிலும் கர்த்தர் இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வனாந்தரத்தில் முறுமுறுத்தது அவருக்கு பிரியமில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் இந்த 6 மாதம் செய்த நன்மைகள், ஆண்டவர் நமக்கு செய்த ஸ்லாக்கியங்கள், எத்தனையோ காரியங்களில் நமக்கு தகுதி இல்லாமல் இருந்தும் கர்த்தர் நமக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார். கிடைக்கக்கூடாத காரியங்களை கர்த்தர் நமக்கு கிடைக்க பண்ணி இருக்கிறார். நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம், ஆனாலும் தேவன் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாக, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்கு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஆவியானவரே, முழு ஆளுகைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவரே, முழு ஆளுகைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். நிரப்புவீராக, விசேஷித்த அபிஷேகத்தால் நிரப்புவீராக. சபை உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதாக, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதாக. அசைவாடுகிற ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்குவதாக. ஆண்டவரே, எங்கள் மாம்சம், ஆவி, ஆத்மா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. இம்மட்டும் தாங்கின இமானுவேலர் இனியும் எபினேசராய் இருந்து நடத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை மூடிக்கொள்ளட்டும். எல்லாம் உற்சாகமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த காலை வேளையிலே நாம் இந்த நாளை ஆரம்பிக்க போகிறோம், இந்த மாதத்தை ஆரம்பிக்க போகிறோம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம், எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வர முடியாம எங்கெங்கயோ எப்படியோ வியாதிப்பட்டோ, பலவீனப்பட்டோ, அல்லது உபத்திரவப்பட்டோ எங்கெங்கயோ இருக்கிறாங்க. ஆனா நமக்கு கர்த்தர் உட்காரும்படி கிருபை தந்தாரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கே மகிமை அப்பா, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக, பலப்படுத்துவீராக, வசனத்தினால் உண்டாகிற உற்சாகத்தை கட்டளையிடுவீராக. ஆவியானவர் எங்களை எழுப்புவீராக அப்பா. ஓ ஹல்லேலூயா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க அப்பா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. பேசியிருக்கிற நிருபம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இதை கொஞ்சம் அப்படியே வைஸ் வர்சாவாக படிக்கணும். அப்படி படித்தா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறது போல புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சபையை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி என்ன செய்யணுமா? மனைவியை நேசிக்கணுமா? கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூறுகிறார் அப்படிங்கிறது தான் பார்க்க வரும். கிறிஸ்து மனைவி, புருஷன் மனைவி இடத்துல நீங்கள் அன்பு கூறணும். ஆனால் எப்படி கூறணுமா? கிறிஸ்து எப்படி சபை இடத்துல அன்பு கூறுகிறாரோ அந்த மாதிரி. இந்த கம்பாரிசனை அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த அதிகாரம் முழுக்க ஏறக்குறைய ஒரு 63 வசனங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் ஒரு ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது. ஜேர்னினா ஒரு ஆரம்பம் ஆரம்பித்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஜேர்னி இருக்கு. அந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஒரு 3-4 காரியங்களிலே கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை சொல்லி கொடுத்தார். எப்படி கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறார், மனைவி கணவன் எப்படி மனைவி இடத்துல அன்பு கூறணும் அப்படிங்கிறது. முதல்ல இந்த வசனம் கணவன் மனைவிக்குரிய அதிகாரமா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னா 8வது வசனம் வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவகாலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். கீழே அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, நீ எனக்கு பெற்ற உன் குமாரரை, 20வது வசனம் வாசிங்க. நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து
அப்போனா என்ன ஆயிருக்குன்னா இது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவிக்குரியதான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த அதிகாரம். அவர் குறிப்பாக யாரை பற்றி பேசுகிறாருன்னா, இதில் இன்னும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் டீப்பாக தியானிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் யாரை பற்றி பேசுகிறாருன்னா எருசலேமை பற்றி பேசுகிறாரு. 2வது வசனம் வாசிங்க. மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்துச் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த எருசலேமை தன்னுடைய மனைவியாக கர்த்தர் சொல்லுகிறார். நீ இவ்விதமாய் என்னுடையவளானாய், நீ எனக்கு குமாரரை பெற்றாய். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் புதிய எருசலேமை கர்த்தர் என்னவென்று சொல்றாரு? மணவாட்டின்னு சொல்றாரு. இதோ நீ வா, ஆட்டுக்குட்டியாராகிய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. அப்போ எருசலேம் அவருக்கு மணவாட்டியாக இருக்கிறது. இது புதிய எருசலேம், வரப்போற எருசலேம். அதான் நீங்களும் நானும் புதிய எருசலேம் சபை. இது பழைய எருசலேம், இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களை குறித்து சொல்லும்போது, நீ இவ்விதமாய் என்னுடையவளானாய், நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உடன்படிக்கை பண்ணேன். அதான் ஆண்டவர் சொல்றார், உடன்படிக்கை பண்ண, மேரேஜ் கவனன்ட் பண்ணிட்டேன். நீ இவ்விதமாய் என்னுடையவளானாய், நீ எனக்கு குமாரரை பெற்றாய், உனக்கு எனக்கு குழந்தைலாம் பிறந்துருச்சு. எல்லாம் ஆண்டவர் சொல்றார். இதை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள கர்த்தர் என்ன செய்யறாரு? புதிய பழைய எருசலேம், அதாவது இப்போ இருக்கிற எருசலேம், இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுறார். ஆனால் பேசும்போது இதை வந்து ஒரு ஜேர்னி இருக்குது, இதில் மொத்தம் ஒரு ஜேர்னி இருக்கு. எப்படின்னா, கல்யாணம் பண்ணதுலேருந்து அவர் பேசலை, ஆனால் தன் மனைவியை பற்றி பேசுகிறார். ஆனால் கல்யாணம் பண்ணதுலேருந்து பேசலை, அதுக்கு முன்னாடியிலேருந்து பேசுகிறாரு. 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் அது பிறக்கும் போதிலிருந்து பேசுகிறார். 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதைக் கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிறக்கும் போதிலிருந்தே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அந்த சபையை நேசிக்கிறாராம். பிறக்கும் போதிலிருந்தே கர்த்தர் என்ன பண்றாரு? சபையை நேசிக்கிறார். 4வது வசனத்தில் சொல்றாரு, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை, நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதால் வெளியே இருந்து விடப்பட்டாய். அப்போ இந்த நேசத்தினுடையதான முதல் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட் நம்மளை நேசிச்ச முதல் பகுதி எங்கே இருக்குன்னா, பொதுவாக நாம கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் நேசிக்கிறோம். அவர் மேலே நமக்கு பாசம் வருது, எல்லாம் பண்ணுது. ஆனால் பைபிள் சொல்லுது, நீ ஏற்றுக்கொள்வது அல்ல, நீ என்னைக்கு பிறந்தாயோ அன்னையிலிருந்து நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எப்போ பிறந்து இந்த பூமிக்கு வந்தாயோ அன்னையிலிருந்து நான் உன்னை நேசிக்கிறேன். இது வந்து கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமாக அந்த வேர்டு மாறிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்க தங்க வாயினால சீயோனுங்கிறதைய ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, மேசியாங்கிறத யூஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அது வந்து அவ்வளோ பரிசுத்தமான ஒரு வார்த்தை. பரலோகங்கிறது அவங்களுக்கு ஒரு பரிசுத்தமான, இந்த ரபிமார்கள்னு சொல்லுவாங்க, அவங்களாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க ஜயன் அப்படிங்கிற வேர்டை. எதுக்காகனா அவங்களுக்கு அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. அந்த மாதிரி சில காரியங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் அடிக்கடி பேசி பேசி நமக்கு அது சாதாரணமாயிருச்சு. வசனம் சொல்லுது, நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதை போல இருந்தால் உன் பேரில் ஒரு கண் கூட இல்லை, யாராவது ஒருத்தர் கூட உன்னை திரும்பி பார்க்கல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாம இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் இருக்கட்டும், ஆனால் அதற்கு முன்பதாக உள்ள காலகட்டம் வரைக்கும் நம்ம லைஃப்ல கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை நேசிக்கிறதுக்கோ விரும்புறதுக்கோ தாய் தகப்பன் இருப்பாங்க, ஆனால் சிலருக்கு அது கூட கிடைக்கல, நல்ல தாய் தகப்பன் கூட கிடைக்கல. சிலருக்கு தாய் கிடைக்கும், தகப்பன் கிடைக்காது. சிலருக்கு தகப்பன் கிடைக்கும், தாய் கிடைக்காது. ஒரு சிலருக்கு ரெண்டும் கிடைக்காது, ஒரு சிலருக்கு கிடைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான அருவருப்புகள், அக்கிரமங்கள், சில நேரங்களில் அப்பா அம்மா நம்மளை ரொம்ப அன்பாக வளர்க்குறாங்க, ஆனால் நாம் யாருங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். 18 வயசு வரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, 18வது வயசில் ஏற்றுக்கொண்டேன். எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, என்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும், ரொம்ப அவங்க பார்த்த ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்த்ததுனால இந்த மாதிரி தன் பையன் கெட்டு போயிடக்கூடாது, இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா எப்படின்னா கடினம். எங்கள் அம்மாக்கிட்டலாம் இருக்கிறது ரொம்ப கடினம், ஆனால் அன்பாக இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்களோ, எவ்வளோக்கு நெருக்குனாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் பாவம் செஞ்சேன், அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கள விட்டு தூரம் போனேன். இது எங்கள் அம்மாவுடைய வியூவில் என்னென்னா, பையனை அப்படி இறுக்கி பிடிச்சோம்னா கரெக்டாக இருப்பான் அப்படின்னு. அவங்க இறுக்கி பிடிக்க எனக்கு வெறுப்பு அதிகமாக தொடங்கிருச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாரும் சொல்லிடுவாங்க, அவன் அவ்வளோ நல்ல பையன், அமைதியாக இருக்கான், எங்கள் அம்மா பேச்சை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டான்னு. ஆனால் ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா என்ன மாதிரி நம்பர் 1 கிடையாதும்பான், அருவருக்கப்படத்தக்கது. இன்னும் இது வந்து வெளியரங்கமாக சொல்கிறது.
ஆனால் பர்சனலி நம்ம யாருங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அருவருப்புகளுக்கு மத்தியில் நான் உன்னை நேசித்தேன், அதுக்கு நடுவில் தான் நான் உன்னை நேசித்து கொண்டாந்தேன். நம்ம எப்பவுமே எல்லாருமே திருந்தின பிறகு நேசிப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம அன்பாயிட்டோம்னா நம்மளை நேசிப்பாங்க, நல்லவங்களாயிட்டா நேசிப்பாங்க. ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லுது, நீ அருவருக்கப்படத்தக்கதாக ஒன்று இருந்தியே, அந்த சூழ்நிலையில் நான் உன்னை நேசித்தேன். ஒருத்தர் கூட உன்னை விரும்பாமல் இருந்தாங்களே, அப்போ நான் உன்னை விரும்பினேன். எல்லாரும் உன்னை உதறி தள்ளினாங்களே, அப்போ நான் உன்னை சேர்த்துக்கொண்டேன். இந்த மாதிரியான நேசத்தை தான் கர்த்தர் சபைகளில் எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு நேசத்தை தான் கர்த்தர் குடும்பத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம பல நேரங்களில் நல்லா இருக்கும் போது நேசிக்கிறதுங்கிறது வேற. ஒரு ஆள் தப்பு பண்ணும்போது, அல்லது ஒரு ஆள் ஒருத்தர் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது உங்களால் அவரை நேசிக்க முடியுதா? இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, தப்பு செய்கிறவன் நம்ம எப்படி நேசிக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, தப்பத்தான் நேசிக்கக்கூடாது, தப்பு செய்கிறவனை நேசிக்கணும், அவனை மீட்கணுங்கிறதுக்காக நேசிக்கணும். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாரா, நீ ரத்தத்தில் கிடந்தாய் பிழைத்திரு என்றேன். நீ ரத்தத்தில் கிடந்தா ரத்தத்தில் கிடக்கிற அப்படி நேசிக்கல, அவர் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடணும். மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தார், நீ சாகுவதற்கு ஏதுவாய். இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாரா, லிட்டரலாக கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னா, பிள்ளையை பிறந்த உடனே கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டு போயிடுவாங்கல்ல, அப்படியே குப்பை தொட்டியில். அது கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு, இது தொப்புள் கொடி கூட அறுக்கலையாமா, அப்படியே ரத்தத்தில் கிடந்தா என்னென்னா தாயின் வயிற்றுலேருந்து எடுத்து அப்படியே போட்டு கீழே போட்டு போயிட்டாங்களாமா. அந்த நிலை ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவலாக வாசிச்சிங்கன்னா வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்கள் எப்படி இருக்குதா, செக்க செவேர் என்று இருக்கிறது. பாவங்கள் எப்படி இருக்குது, செக்க செவேர் என்று இருக்கிறது. அப்படியே முழுசாக நீ பாவத்தில் இருக்கிற, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இந்த சூழ்நிலையில் ஒருத்தரை நேசிக்க முடியுமா? அப்படி ஒருத்தர் பார்க்க முடியுமா? நீங்கள் குழந்தை ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் தாயின் வயிற்றுலேருந்து வர அந்த செகண்டு பார்த்தீங்கன்னா குழந்தை அழகாக இருக்காது. அந்த தாயுடைய ரத்தம் அந்த மேலே எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், அது மேலே இருக்கும். அதை கழுவி தான் வெளியவே கூப்பிட்டு வருவாங்க. தகப்பன்கிட்ட காட்டுறதுனால என்ன பண்ணுவாங்க, அதை க்ளீன் பண்ணி தொப்புள் கொடி அறுத்து தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா அப்படியே பார்த்தா பிள்ளை எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சூழ்நிலையில் நான் உன்னை நேசித்தேன். இந்த மாதிரி உங்களாலையும் என்னாலையும் ஒருத்தர் நேசிக்க முடியுமா? ஒரு சிலர்லாம் என்னை கேட்பாங்க, ஒரு சிலர் காரியங்கள் செஞ்சபோது, நான் ஒரு இது நடந்த ஒரு 10 வருஷம் இருக்கும். 2014-15 ஒரு ஊழியத்துக்காக போகும்போது அங்கே ஒரு வாலிப தம்பி இருந்தாப்புல. அந்த வாலிப தம்பி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். தப்பு பண்ண உடனே அப்புறம் அந்த தம்பி நான் கூப்பிட்டு என் கூட வச்சுருந்தேன். கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் வச்சு அந்த தம்பிக்கிட்ட பேசி, அப்போது ஒரு 4-5 பாஸ்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, அவனை முதல்ல அனுப்புங்க, எதுக்கு நீங்கள் அவனை வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இது நான் செஞ்சதுக்காக சொல்லலை, நான் எனக்கு ஆண்டவர் பண்ணியிருக்கிறார், அதை நான் சொல்கிறேன். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த வயசில் அவன் என்ன செய்யணுமோ அதை அவன் செஞ்சுருக்கான். அவனால் அந்த வயசில் என்ன தப்பு பண்ண முடியுமோ அந்த தப்பு பண்ணிட்டான். இப்போ நீங்கள் அவனை எல்லாரும் ஒதுக்குறீங்க, அவன் என்ன ஆவான் அப்படின்னு. இல்லை பாஸ்டர், அவன் நாளைக்கு உங்கள் பேரை கெடுத்துருவான்னு. பார்க்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் சந்தோஷமாக இப்பவும் சொல்வேன், இப்போ அந்த தம்பி வெளிநாட்டில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நல்லா இருக்கான், கல்யாணமாகி குடும்பத்தோடு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை தள்ளி இருந்தால் நம்ம என்ன ஆகிருப்போம்? நீங்களும் நானும் ஒருத்தனை வெறுப்பதற்கு நாம் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, அவன் ஒன்றும் நம்மளை விட பெரிய பாவி கிடையாது. நீங்கள் நானும் எந்த சகதியில் எங்கே இருந்தோமோ அந்த இடத்துலேருந்து கர்த்தர் நம்மளை எடுத்திருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல இன்னொருத்தன் இருக்கான், அவனை நேசிக்க வேண்டியதுதான் உங்களுடைய என்னுடைய வேலை. பல நேரங்களில் நம்முடைய வியூ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்மளை ரட்சித்தர், மாற்றுக்கிறதே கிடையாது. கிறிஸ்துவின் பார்வையில் தான் நாம் பார்க்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறார், புருஷர்களே கிறிஸ்து நேசிக்கிறது போல நேசிங்கள். அப்படி ஒரு ரத்தத்தில், அப்படி ஒரு குப்பையில் மிதிக்கப்படுவதுக்கு ஏதுவாக இருக்கிற ஒருத்தனை நீ உன்னால் என்ன செய்யணும், நேசிக்கணும். பிழைத்திரு என்றேன். நம்முடைய வார்த்தையோ நம்மளோ ஒருத்தனை கொல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது, கடைசி நிமிஷம் வரைக்கும் பிழைக்க செய்தாக இருக்க வேண்டும். எப்படியாவது அவனை காப்பாற்ற முடியுமா, எப்படியாவது அவனை மீட்க முடியுமா, அதுதான் நம்முடைய தாட்டாக இருக்க வேண்டும். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நல்லவன் பரிசுத்தமானவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, வேற யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பவுல், இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அவரோட அங்கே அச்சு அடையாளங்கள் என் சரீரத்தில் இருக்கிற பவுலே சொல்கிறாரு, நான் பாவிகளிலே பிரதானமானவன். பேர்பட்ட அந்த தேவ மனுஷனே அப்படி சொன்ன பிறகு நம்ம ஏமாத்திரம், நாம் அப்படி நேசிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு சில பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி அப்படி நேசிக்க முடியுதுன்னு நமக்கு தெரியாது. மத தெரசா இருப்பாங்க, அவங்களுடையதான லைஃப் ஹிஸ்ட்ரியை படித்து பாருங்கள். ஒரு சிலர் பக்கத்தில் போய் நிற்கவே முடியாதான்,
அவ்வளோ ஸ்மெல் அடிக்குமா அந்த லெப்ரசியில். அந்த அம்மா போய் நிற்பாங்களாம், க்ளீன் பண்ணுவாங்களாம் உட்காந்து. இது முடியுமா அப்படின்னு கேட்டால், நான் வந்து மதர் தெரேசாவை பார்த்ததில்லை, இதெல்லாம் படித்தது தான். என் ஃப்ரெண்டு, நானும் என் ஃப்ரெண்டும், அவன் தான் என் ஆண்டவருக்குள்ளே நடத்தி கொஞ்ச நாளில் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே அவங்க அப்பாவை இந்த இடுப்புக்கு கீழே வேலை செய்யலை. அப்புறம் பெட் சோர் வந்துருச்சு. பெட் சோர் வந்தோடனே அவருடையதான அந்த ஊன்ஸ்லேருந்து அந்த இதிலேருந்து புழுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. வர 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 ரொம்ப ஸ்மெல் வந்த உடனே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தோம். நர்சஸ் க்ளீன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாஸ்க் வாங்கி போட்டுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு அவன் தான் க்ளீன் பண்ணுவான். டெய்லி க்ளீன் பண்ணுவான். அவன் நடந்த சம்பவம் க்ளீன் பண்ணிட்டு வருவான். அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அவனால் சாப்பிட முடியாது, அந்த ஸ்மெல் இல்லை. அவனால் சாப்பிடவே முடியாது, வாமிட்டு வரும் பயங்கரமாக. வந்து உட்காந்து அழுவான், முடியலடாம்பான். ஆனாலும் டெய்லி செய்வான். இதுதான் கிறிஸ்து நேசிக்கிற நேசத்தினுடைய அடையாளம். தகப்பன் வேற என்ன செய்ய முடியும்? எப்படி விட்டுற முடியும்? நர்ஸ் விட்டுறலாம், யார் வேணா விட்டுறலாம், ஆனால் நான் விட முடியாது, ஏன்னா என் தகப்பன். அதான் அவன் சொன்னது. அதைத்தான் கிறிஸ்து மாற்றி சொல்கிறாரு. நான் எப்படி விடுவேன்? நீ என்னுடையவள், நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், நான் உன்னை விடவே முடியாதுல்ல. இந்த சுபாவம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் ஒரு பாவியை கூட நரகத்துக்கு போக விடவே மாட்டீங்க. இந்த 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 தாட் வரணும். யூ நெவர் ஜட்ஜ் எனிபடி. ஒருத்தரை கூட ஜட்ஜ் பண்ண முடியாது உங்களால். எந்த நிமிஷம் சிலுவைக்கு போகிற கடைசி நிமிஷம் ஒருத்தனை காப்பாற்றணும்னு கர்த்தர் விரும்புகிறார். லாஸ்ட் செகண்டில் விரும்புகிறாரு. அதுதான் கிறிஸ்துவினுடையதான சுபாவம். ஏன்னா அவர் உண்டாக்குன ஆத்மா, அது ஜீவ ஆத்மா. அந்த ஆத்மா நரகத்துக்கு போனால் அவருக்கு தான் பெயின். அவருக்கு தெரியும் அந்த பெயின். ஐயோ, இது நான் உண்டாக்குனதாச்சே, போகுதே. அப்போ கிறிஸ்துவை போல நேசிங்கன்னா அந்த நேசம் வரணும். யாரை பார்த்தாலும், குறிப்பாக நான் சொல்கிறேன், பரிசுத்தவான்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அதை விட சந்தோஷம் ஒரு பாவியை மீட்கிறதுல இருக்கு. வசனம் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்புது, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இன்னைக்கு கடைசி காலத்தில் அந்த சகிப்பு தன்மை, அந்த நேசம் இன்னைக்கு இல்லை. அந்த நேசத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீ எவ்வளோ உன்னால் முடியுமோ அவ்வளோ தூரம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. யாரையுமே விட்டுறாதீங்க. முடியாது, ஆவாது, உருப்பட மாட்டான், யாரையுமே சொல்லாதீங்க. கிறிஸ்து உருப்பட மாட்டான்னு ஒருத்தன் நினச்சிருந்தானா நம்ம தான் அது ஃபஸ்ட்டு. நம்ம தான். நான் சொல்லிப்பேன், எனக்கு நான் வச்சுப்பேன், என்னெல்லாம் கிறிஸ்து வந்து 7-70 தடவைலாம் இல்லை, 7000 தடவை மன்னிச்சிருக்கிறார், 7 லட்சம் தடவை மன்னிச்சிருக்கிறார். நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு நாள்லையே. ஆனால் ஒரு தடவை கூட கிறிஸ்து முகம் சுளித்ததே கிடையாது. நான் அவருடைய சமூகத்துக்கு போய் ஒரு நாள் கூட ஏமாற்றமாய் திரும்பினது கிடையாது. ஆண்டவர் என்னை மன்னிக்கல, ஐயோ அவர் அப்படின்னு நான் தன்மையில் எவ்வளோ நேரம் ஆனால் காத்திருப்பேன், கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் திரும்பி வரும்போது அவர் என்னுடையவன் ஆனா என்ற அந்த வார்த்தையோடு தான் என்னை அனுப்பி வைப்பார். நீ என்ன, நான் உன்னை எப்படி, அது தகப்பனை பாருங்க, பையன் போய் பண்ணி தவிடு தின்னுட்டான். அது சாதாரணமாக இருக்கும் கேட்கறதுக்கு. இஸ்ரவேலர்களுக்கு பன்னி என்பது ஒரு அருவருப்பான ஒரு மிருகம். நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யக்கூடாது? கிட்ட போகக்கூடாது. இவன் போய் அது கூட உட்காந்து சாப்பிட்டான். அந்த பையனை அணைச்சிக்க முடியுமா? அந்த பையனை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடி வந்து கட்டி கொண்டானாம். இதுதான் முதலாவது. கிறிஸ்து என்ன செய்தாராம்? நேசித்து. அந்த நேசம், நீ எங்கே இருக்கும்போது உன்னை நேசித்து தெரியுமா? பிறக்கும்போது நீ அருவருப்புகளில் இருந்தாய். இன்றைக்கி ஒரு சிலர்லாம் என்கிட்ட உட்காந்து பேசும்போது எனக்கு ரொம்ப, அவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் யோசிப்பேன், இவங்க யாராக இருந்திருப்பாங்க உட்காந்து, எப்படிண்ணே இந்த தம்பி இப்படி தப்பிறானே, எப்படிண்ணே இந்த பொண்ணு இப்படி பண்ணுது என்னென்ன அப்படின்பாங்க. நான் உட்காந்து பார்த்துட்டு, இவங்க யாராக இருப்பாங்க? ஒருவேளை நேராக தேவதூதராக இருப்பாங்களோ, பரலோகத்துலேருந்து இறங்கியிருப்பாங்களோ அப்படிம்பாங்க. எனக்கு கிறிஸ்து ஒன்று சொல்லிக் கொடுத்தார். யார் மூலயமான? அப்புறம் டிஜிஎஸ் அங்கிள் இருக்கார்ல, அவர் மூலயமா ஒன்று சொல்லிக் கொடுத்தாரு. அவர் மெசேஜில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். அது நான் வாலிப பிராயத்தில் உட்காந்து கேட்கும்போது என் மனசில் பதிஞ்சது. அடிக்கடி அவர் அங்கிள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தனை நீ தப்பானவன் சொல்லிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது தம்பி அப்படிம்பாங்க. ஒருத்தனை தப்பானவன் சொல்லிட்டு யாரையும் குறை சொல்லிட்டு நீ என்ன பண்ண முடியாது? முன்னேறவே முடியாது. நீ உன் வேலையை மட்டும் பாரும்பார். அது 100% உண்மை. நான் பார்க்குறேன். அடுத்தவங்க லைஃபை, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அடுத்தவன் குறைன்னு சொன்னவன் வாழ்க்கையில் முன்னேறினதில்லை. அவன் ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு தாளந்து இருக்கும், கிருபை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு தாண்டி அவனால் போகவே முடியாது. ஏன்னா அவனுக்கும் தெரியாது. அப்படியே அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். உட்காந்து ஒரு சிலர்லாம் உட்காந்தாங்கன்னா அப்படியே இன்னொருத்தர கதை பேசுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சிலரோட உட்காந்தோம்னா ஏதாவது ஒன்று ராங் தான். ஆனால் கிறிஸ்து எதிர்பார்க்கறது என்ன? குறை அல்ல, அதல்ல. நான் ரத்தத்தில் கிடந்தேன், மிதிக்கப்படுவதுக்கு ஏதுவாக இருந்தேன். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, பிழைத்திரு. அவரே பிழைத்திருன்னு சொல்லும் போது நம்ம ஏன் இன்னொருத்தனை பார்த்து சாவுன்னு சொல்லணும்?
அவரே சொல்கிறார் பிழைத்திருன்னு. நம்ம ஏன் இன்னொருத்தனை பார்த்து சொல்லணும் நீ உருப்பட மாட்ட, நீ நாசமாக போயிடுவ, ஏன் சொல்லணும்? அவர் தான் பிழைத்திருங்கிறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம முதலாவது கிறிஸ்து நேசித்தது போல் நேசிக்கணும்னா அந்த பாவத்தில் இருக்கிறவனை நேசிக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவகாலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். இந்த கிறிஸ்து நேசிக்கிற ரெண்டாவது சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்திலேருந்து நேசித்தது ஒரு காலகட்டம் இருக்குது. அன்றைக்கி நம்ம அவரை நேசிக்கவே இல்லை, நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பாவத்திலேயே தான் இருந்தோம். அவர் நேசிக்க நேசிக்க நம்ம எப்படி இருந்தோம்? பாவத்திலே தான் இருந்தோம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டால் 18 வயசு, அந்த ஃபஸ்ட்டு 18 இயர்ஸ் அவர் எவ்வளவோ நேசிச்சிருக்காரு. 3 தடவை சாக வேண்டிய ஆள், 3 தடவை சாக வேண்டிய ஆள். ஒரு தடவை கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகும்போது பசங்களாம் பரிசலில் போனானுங்க. அப்போ ஒரு 12-13 வயசு இருக்கும். பரிசலில் நான் ஏறிட்டேன், டேமை திறந்து விட்டாங்க, தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது. எங்கேருந்தோ ஒரு மனுஷன் வந்தான், அந்த பரிசலை பிடிச்சி கொண்டாந்து கரையில் விட்டுட்டு போயிட்டான். யாருன்னே தெரியாது. நாங்கள் ஆனால் 3-4 பேர் இருந்தோம், கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார். அப்போ கிறிஸ்துவெல்லாம் நமக்கு தெரியாது, பாதுகாக்கப்பட்டேன். ஒரு தடவை ரோட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கேன், ஒரு மாடு குத்தி தூக்கி அடிச்சிச்சு. அது மேலே போய் கீழே வந்து விழுந்தேன், ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். ஸோ கர்த்தர் நம்மளை, ஆனால் நமக்கு தெரியாது கர்த்தர் தான் பாதுகாத்தான்னு தெரியாது. அன்னைக்கு கூட ஒருத்தர் சாட்சி சொன்னார் செய்தி கொடுக்கும்போது, எத்தனையோ தடவை ஜீவன் போயிட்டு வந்திருக்கு, ஆனால் எனக்கு தெரியாது கர்த்தர் தான் காப்பாற்றினாருன்னு. இந்த இடத்துல உட்கார வைக்கிறது கர்த்தர் காப்பாற்றினாரும்பார். ஸோ அது ஒரு காலம், நாம் தேவனை அறியாத போது. இது அதல்ல, நான் உடன்படிக்கை பண்ணி, அந்த வசனம் அங்கே சொல்லுது, உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனன்ட். இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம இப்போ அவரை தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. கர்த்தர் இப்போ எப்படி செய்கிறாராம்? முன்னாடி நீ யாரோ ஒருத்தர், இப்படி யோசிச்சு பாருங்க, முன்னாடி நீ யாரோ ஒருத்தர், ஆனால் எனக்கு தெரியும் நீ யாரு என்ன எதுன்ட்டு. நீ இப்போ நீங்கள் வந்து புருஷனை மாதிரி யோசிக்கணும். கிறிஸ்துவை போல காட் தானே அவர் அப்படி நினைக்கக்கூடாது. புருஷன் எப்படி மனைவியை நேசிக்கணுன்றதுக்கு அந்த அந்த கம்பாரிசன் அவர் கொண்டு வராரு. முன்னாடி யாரோ ஒருத்தர், ஆனால் நம்ம நேசித்தோம், பாவிகளை நேசித்தோம். இப்போ யாரா? எனக்கு சொந்தமானதை ஒருத்தர் என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கவனன் பண்ணியாச்சு. இந்த கவனன் பண்ண பிறகு அவர் சொல்றாரு, உன் நிர்வாணத்தை நான் மூடி உடன்படிக்கை பண்ணி. இங்கே தான் இன்னைக்கு உள்ளதான திருச்சபைகளில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போகுது. இவங்களால பாவியை நேசிக்க முடியுது, கூட இருக்கிற பார்ட்னரை நேசிக்க முடியல. ஊருக்கு ஊழியம் பண்ணவே முடியுது. ஒரு ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க எங்கள் வீட்டுக்கு ஊழியத்துக்கு வருவாங்க. காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடுவாங்க வீட்டு கூட்டத்துக்கு. அப்போல்லாம் வந்து வீட்டு கூட்டம் ஒன்று நடக்கும் காலை 10 மணிக்கு. மத்தியானம் 2 மணிக்கு இன்னொருத்தர் வீட்டு கூட்டத்துக்கு போவாங்க. 6 மணிக்கு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது நைட்டு 9 மணிக்கு தான் போவாங்க. காலை 9:30 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த சிஸ்டரை பார்க்கும்போது. அப்போ நான் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்த புதுசு, அவங்களுக்கு அப்போ 2 பசங்க இருந்தாங்க என் வயசில். அந்த சிஸ்டர் வரும்போதெல்லாம் நான் ரொம்ப அவங்கள ஆச்சரியமாக பார்ப்பேன், என்ன ஊழியம் காலையிலே வந்துடுறாங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறேன், அந்த வீட்டில் ஒரு பையன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்ச போது இந்த சிஸ்டர் எங்கிட்ட சொன்னாங்க, அவனை நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரேன்ப்பா, அவன் யூத்தாக இருக்கான், நீ பேசு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. இப்போ அந்த தம்பிகிட்ட உட்காந்து பேசும்போது அவன் சொன்னான், ஏன்பா அவங்க அம்மா இவ்வளோ ஊழியம் பண்ணுறாங்க, இவ்வளோ சர்ச்சில் சாட்சியாக இருக்காங்க, நீ என்னப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணுற அப்படின்னு சொன்னால், அவன் சொன்னான், முதல்ல எங்கள் அம்மாவை வீட்டில் சமைக்க சொல்லுங்க. ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவன் சொன்னான், முதல்ல என்ன செய்ய சொல்லுங்கள், எங்கள் அம்மா வீட்டில் சமைக்க சொல்லுங்கள். ஏன்பா அப்படி சொல்கிறேன்னு? எங்கள் அம்மா வீட்டையே பார்க்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எங்கள் அம்மாவுக்கே தெரியாது. நானும் எங்கள் அப்பா என்ன பண்ணுறோன்னு தெரியாது. என் தம்பி என்ன பண்ணுறான்னு தெரியாது. இவங்க ஊழியன்னு ஓடுறாங்க. என் குடும்பத்தை யார் பார்க்குறது? நாங்கள் கெட்டோன்னா அதுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா தான்ண்ணா. இது யாரும் இந்த ஆங்கிளில் யோசிச்சுருப்போமா? நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? மினிஸ்ட்ரி சூப்பராக போகுது, எல்லாம் போகுது. ஆனால் குடும்பத்தை நேசிக்காதது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு கொடுத்துருக்கிறது ராங்காக தான் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. உன் நிர்வாணத்தை மூடி உடன்படிக்கை பண்ணி நீ என்னுடையவள் ஆனாய். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் ஒன்று சொன்னார், வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க வைப்போம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரூபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்.
இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இவன் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நீர் கொடுத்த ஸ்திரீயானவள், அவங்க தான் என்னை சாப்பிட கொடுத்தாங்க, இவன் அப்படி தானே சொன்னான். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த வசனத்தை தியானிக்கும்போது கர்த்தர் சொன்னது, தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து தான் வந்தாங்க. அடுத்த வசனம் சொல்லும் 4:1, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் ஆதாம் என்ன செய்யலையா, ஏவாளை விடவே இல்லையா. அவ தான் காரணம்னு அவனுக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டானாமா, இவங்க தான் காரணம், நீர் கொடுத்த ஸ்திரீயானவள், பழம் சாப்பிட்டேன், அதுக்கு பின்னாடி என்ன வேணா இருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் கூட ஆதாம் ஏவாளை விடணும்னு நினைக்கவே இல்லையாம்மா. இதுக்கு என்ன அவர் சொல்கிறாருன்னா, நீ எப்போ தேவ சமூகத்தை விட்டு வெளியே போன, பாவத்தை விட்டு, நான் உன்னை நீ போகட்டும் விட்டுருன்னு சொல்லாமல் நான் உன் கூடவே வந்து உன்னை காப்பாற்றி திருப்பி உள்ளே கூட்டு வருவேன். மணவாளனா ஆதாம் என்ன, ஆண்டவர் என்ன செஞ்சாரா, நம்ம பாவம் செஞ்சு அவர்கிட்ட தூரம் போன உடனே பரலோகத்தில் உள்ள தேவன் திருப்பி தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாராம், நம்ம கூடவே வந்துட்டாராம், மாம்ச ரூபம் எடுத்தாராம், திருப்பி பாவி நம்மளை போல பாவியான ஒரு சரீரத்துக்குள்ளே வந்தாராம், வந்து நம்ம மீட்கிறதுக்கு நம்ம கூடவே வந்துட்டாராம். ஆதாம் எப்படி ஏவாள் கூடவே, ஏவாளை விட்டு பிரியலையாமா அவன். சரி தப்பு நடந்துருச்சு, உன்னால தான் நடந்துச்சு, சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூடவே அவன் வந்து அவ கூடவே ஒரு பிள்ளை, ஏன்னா வசனம் சொல்லுது, பிள்ளை பெற்றினாலே ஸ்திரீயானவள் ரட்சிக்கப்படுவாள், அதுக்கு ஏதுவான காரியத்தை செஞ்சு கூடவே இருந்தது. இதை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, பல நேரங்களிலே நாம் உடன்படிக்கை பண்ணினவர்கள், நான் சொல்ல ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளோ காரியங்கள் தேவனை விட்டு தூரம் போகும்போது கூட தேவன் நம்ம கூடவே தான் வருவார். தோட்டத்தில் ஆதாம் கூட வந்த மாதிரி என்ன செய்வாராம், கூடவே தான் வருவாராம். ஒரு நாள் கூட ஏவாள் வேணான்னு அவன் நினச்சதே இல்லையா. அதே மாதிரி தான் கிறிஸ்து சபையை நேசிக்கிறாராம். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் நேசிக்கணும். குடும்பங்களிலே பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வேணாம் போதும் விட்டுறலாம், உண்மைதான், சில நேரங்கள் நம்மளால் இருக்க முடியாது. நான் ஆரம்பத்தில் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, எப்படி இருந்தாலும் நீ கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் அந்த கணவர் என்ன பண்ணிட்டான், மனைவியை போட்டு செம்மடி அடித்து மண்டையெல்லாம் உடச்சிட்டான். உடச்சது மட்டும் இல்லை, மறுநாள் காலையில் வரைக்கும் அன்கான்ஷியஸாக இருக்கும். அன்கான்ஷியஸாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் பக்கத்து வீட்டுக்காரன் கண்டுபிடிச்சி கொண்டு போய் அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றி எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்பத்துலேருந்து தான் அந்த பிரசங்கம். அப்போ ஒரு பாஸ்டர்கிட்ட நான் பேசினேன், ஒரு வயசான பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன ஆலோசனை கொடுக்கணும் பாஸ்டர், ஏன்னா வசனம் இப்படி இருக்குது. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீ உன் மகளாக இருந்தால் என்ன செய்வ, ஒருத்தன் அடித்து மண்டையை உடச்சிட்டான், அந்த இடத்துல இருக்குது, உன் மகளாக இருந்தால் என்ன செய்வேன்னு யோசிச்சு பார்த்து செய்யு. அப்போ தான் அது புரிஞ்சிச்சு, கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறாரோ, மனைவியை நேசிக்கிறாரோ, மகளை நேசிக்கிறாரோ, அந்த மாதிரி தான் நம்ம நேசிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வழியே இல்லை, நீ அவன் கூட இந்த சாவுன்னு ஒரு நாளும் சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வழி இல்லை, ஆனால் நம்ம பிரிஞ்சு முடிஞ்சு அதுக்கு போக முடியாது. we want to wait till God's time. கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருப்பார், அது வரைக்கும் நம்ம காத்து தான் இருக்கணும். அதனால் நம்ம அந்த நேசம் மாறவே மாறாது. நம்ம பல நேரத்தில் தேவனை விட்டு தூரம் போனாலும் அவர் சொல்கிறாரு, உன்னை ஒரு நாளும் நான் விட்டு விலகிறதில்லை, நான் உன்னை உடன்படிக்கை பண்ணிட்டேன்ப்பா, நான் உன்னை சேர்த்துக்கிட்டேன், வேறு வழி இல்லை. நான் எப்பவும் எல்லாருக்கும் சொல்கிறது தான், உங்களுக்கும் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி 10,000 தடவை யோசிங்க, 10,000 இல்லை 1,00,000 தடவை கூட யோசிங்க, 40 நாள் உபவாசம் போடுங்க, நீங்கள் புசியாமலும் குடியாமலும் சீனாய் மலைக்கு கூட போயிட்டு வாங்க, தப்பே கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்கக்கூடாது, வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஆண்டவரேன்னா அவர் திரும்பி நின்றுப்பார், வேலை முடிஞ்சு. அதனால் அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒன்று தான், எப்படி ஓடி முடிக்கலாம். ஜேர்னியை தொடங்கிட்டோம், இந்த வண்டி டருன்னு சவுண்டு போடுது, மக்கார் பண்ணுதா இருந்தாலும் டிங்கரிங் ஒர்க் பார்த்து எதையாவது பண்ணி போய் சேர்ந்துடணும். வண்டியை நிறுத்தவும் முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரமாணம் அப்படி இருக்குது, கிறிஸ்து நமக்கு அப்படி இருக்கிறார். ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரமாணத்தின்படி இது வேணாம் அப்படிங்கிறாங்க. அது கிறிஸ்துவே செய்யக்கூடிய காலம் ஒன்று, அதை விட்டுறணும். ஆனால் நமக்கு நியமிக்கப்பட்டது இதோட ஓடித்தான் ஆகணும். எப்படி ஓடுறது, என்ன செய்யறது, ஓடித்தான் ஆகணும் கடைசி வரைக்கும். அப்யூஸ் பண்ணுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், நம்ம தனியாக இருக்கும், அது வேறு விஷயம். அவரே சொல்கிறார், 1 Corinthians 7 பவுல் சொல்கிறார், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா, பிரிந்து போகிறாங்கன்னா அது அவங்க போகட்டும், அது அவங்க இஷ்டம். நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உடன்படிக்கையின்படி என்றைக்கு இருந்தாலும் கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று தான், ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா, பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம், பண்ண பிறகு ஒரு தடவை கூட என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அது ஆண்டவர் கையில் விட்டுட்டு ஓட வேண்டியது.
அடுத்து வாசிங்க, அவர் எப்படி நேசிக்கிறார்னு இருக்கு. 16ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம். இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் ஆறப்பண்ணி இனி கோபமாயிராமல் அமருவேன். நீங்க அந்த 42வது வசனம் வரைக்கும் போய் படிச்சு பாருங்க. அவ்வளவு அருவருப்பை பத்தி பேசுவார், கோவப்பட்டு பேசுவார். அவ்வளவு பண்ணியிருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். எருசலேம் சொல்லுவார், அசிரியன், எகிப்தியன், பெலிஸ்தியன், கானானியன் எல்லாம் பேசிக்கிட்டே வருவார். நீ என்னென்ன அருவருப்புகள் செஞ்ச எல்லாம் பேசுவார். கடைசியா வந்து எங்க நிறுத்துறாருன்னா, உன் மேல எனக்கு அவ்வளோ கோபம் இருந்துச்சு, அவ்வளோ இருந்தது. கடைசியா சொல்றாரு, அந்த 42 சொல்லுது, இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் ஆற பண்ணி இனி கோபமாய் இராமல். இதுதான் அடுத்து ஒரு இருக்க வேண்டிய நமக்கு சுபாவம். வரும் செய்கிற தப்புகள் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோபம் வரும். அடிச்சு ஒட்டச்சு தூக்கி போட்டு ஏதாவது பண்ணிடணும்னு தோணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் அப்படி தான் செஞ்சுருக்கிறார். அவர் மட்டும் அவர் உக்கிரத்தில் இறங்கி நம்மளை க்ளோஸ் பண்ணியிருந்தானா நம்மளாம் என்ன இருப்போம்? காணாமல் போயிருப்போம். அடித்து ஒட்டச்சு பேச அது பூட்டும்பான். சாயங்காலத்துக்குள்ளே சரி ஆகணும், எரிச்சல் நீங்கி சமாதானமாகி மன்னிக்கிற இடத்துக்கு வரணும். அப்படி ஓட்டினாதான் கிறிஸ்துவின் அன்பு. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மன்னிக்கிற சுபாவமே இருக்காது. 15 வருஷம் கழிச்சு கேட்பாங்க, அன்னைக்கு நீங்கள் என்னை திட்டினீங்களே ஞாபகம் இருக்கா? இங்கே வசனம் சொல்லுது, அவர் மறந்துன்னு இருக்கு. சிலதெல்லாம் மறக்கவே மறக்காது. 2004 ஜூலை மாதம் 1ஆம் தேதி நீ என்ன சொன்னேன்னா நம்ம என்ன சொன்னோம் நமக்கு ஞாபகமே இருக்காது. ஆனால் அந்த சகோதரிமார்களுக்கு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது எப்படி தான் ஞாபகத்தில் வச்சுருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் அன்றைக்கி ஒரு க்ரீன் கலர் சட்டை போட்டிருந்தீங்களாம்பாங்க. அந்த சட்டை நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது, காணாமலே போயிருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மறந்தும் மன்னித்தும் இருக்கிறார். மன்னிக்கிறது ஒரு சொல் மன்னிச்சிருவாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? மறக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மன்னித்து மறந்து எரிச்சல் நீங்கி அமர்ந்திருப்பேன். இது அடுத்து கிறிஸ்து நேசிக்கிறதான நேசம். சரி, நான் கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன். கடைசியாக அவருக்குள்ள இருந்தது வாசிங்க, 62, 63 வாசிங்க. உன்னோட என் உடன்படிக்கையை பண்ணி. அப்பனா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே பண்ண உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு? 8வது வசனம் வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவகாலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்கனவே என்ன செஞ்சாரு? ஒன்று பண்ணாரு. ஆனா இங்க என்ன சொல்லுது? 62 வாசிங்க. உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். இன்னொன்னு பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே பண்ண உடன்படிக்கை என்னாச்சு? போயிருச்சு. நியாயப்பிரமாணத்துக்கும் சுயாதீன பிரமாணத்துக்குமான வித்தியாசத்தை இங்க பேசிட்டு இருக்கிறார். புதிய எருசலேமுக்கும் பழைய எருசலேமுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பேசுறாரு. அந்த மனவாட்டிக்கும் வரப்போற மனவாட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பேசுறாரு. ரெண்டுத்தையும் சேர்த்து பேசுறாரு. ஆக்சுவலா அந்த ஆவிக்குரிய சத்தியம் அதுதான். அதுல அந்த ஆவிக்குரிய சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே எருசலேமே நான் உன்னோட கூட உடன்படிக்கை பண்ணேன். நீயோ உன்னுடைய நகரத்துக்குள்ள அசிரியரையும் பெலிஸ்தரையும் கானானியரையும் எகிப்தியரையும் உள்ள விட்டுட்ட. அவங்க கொண்டு வந்து விக்கிரகத்தை வச்சுட்டாங்க. நாடு அருவருப்பு ஆயிடுச்சு. நான் உன்னை சீர்குலைச்சிட்டேன். உன்னை நான் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். உன்னை நான் எரிச்சல் ஆயிட்டேன். ஆனா திருப்பி எனக்கு உன் மேல என்ன ஆயிடுச்சு? பாசம் வந்துருச்சு, எரிச்சல் போயிருச்சு. ஆனா உடன்படிக்கை போயிருச்சு. இப்ப புது உடன்படிக்கை ஒன்று பண்றேன். அதைத்தான் அவர் சொல்றாரு. அதான் சுயாதீன பிரமாணம், புதிய எருசலேம். அதை தான் கொண்டு வந்து இங்க முடிக்கிறார். சத்தியத்தின்படி அதான் இருக்கு. ஆனா நமக்கு தேவையானது என்னன்னா, அவர் ஏற்கனவே என்ன பண்ணாரு? கவனன்ட் பண்ணாரு. அந்த கவனன்ட் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதுக்கப்புறம் அவ்வளவுதான், உனக்கு எனக்கு கவனன்ட் கிடையாது, முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு ஒன்றும் கிடையாது. அப்படி சொல்லல. உன்னோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது. அக்செப்ட் as it is. எப்படி இருக்கோ என்ன செய்யுங்க? அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. முழுமையா மன்னிச்சிருங்க பாரு. நம்மளால என்ன செய்ய முடியாது? சில நேரங்களில் முழுமையா மன்னிக்க முடியாது. மன்னிப்போம், சில காரியங்களை மன்னிச்சிருவோம். 100% மன்னிக்க முடியாது. ஏதோ ஒன்று நம்ம ஓரத்தில் வச்சுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். இது இருந்துச்சே, அது அப்படி பண்ணீங்களே, இது உங்ககிட்ட இருந்துச்சே அப்படின்னு. அது மனித இயல்பு. கன்ஃபார்மாக மனித இயல்பு இருக்கும். அது ஆணுக்கும் இருக்கும், பெண்ணுக்கும் இருக்கும். பெண்களுக்கு வந்து என்ன செய்வாங்க? அந்த காலத்தில் நீங்கள் என்ன அப்படி பண்ணிட்டு போனீங்களே அப்படிம்பாங்க, அது இருக்கும். இவன் என்ன சொல்லுவான்? நீ வந்த புதுசில் எங்கள் அம்மாவை அப்படி பேசினிய, இன்னும் எனக்கு அப்படி இருக்கு அப்படின்பா. அது இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுபாவம் என்ன? 100% மன்னிது. அந்த வசனம் சொல்லுது, நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் பொழுது. You want to forget everything, forgive everything.
அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்கு. சிலர்லாம் மன்னிச்சிடுவாங்க, ஆனா முழுமையா மன்னிக்க மாட்டாங்க. திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, நியூ கவனன்ட், எல்லாம் புதுசாயிருச்சுப்பா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் அந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்கா? நம்மளால பண்ண முடியுமா? ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அப்படி பண்ண ஆரம்பிச்சா நீங்கள் கிறிஸ்துவை போல மாறுகிறீர்கள் அர்த்தம். என்ன மாறுறீங்க? கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ள வருதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் உள்ள அதுல டிஃபிகல்ட்டிஸ் சொல்றேன், பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சொல்லுவாங்க, அதை நான் சொல்றேன். நீங்க மன்னிச்சு சரி பரவாயில்ல விட்டுருவோம், ஆரம்பிப்போம் அப்படின்னு. ஆனா இந்த மனவாட்டி இருக்குல்ல, திருப்பி தப்பு பண்ணாத மனவாட்டியா இருக்கணும்ல. திருப்பி தப்பு பண்ணாத மனவாட்டியா இருந்தாலும் அவர் திருப்பி ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணதுல அர்த்தம் இருக்கு. ஆனா பல நேரங்களில் திருப்பி தப்பு பண்ணும், திருப்பி ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ வரைக்கும் பண்ணணும்? கிறிஸ்து வர வரைக்கும் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். முழுமையாக மன்னித்து த ஃப்ரெஷ் ஸ்டார்ட், அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களால் முடியுமான்னு பாருங்க. முடியுமான்னு பாருங்க, முடியணும். அதுதான் புருஷர்கள் மனைவியை நேசித்ததுக்கு ஈக்குவல். கிறிஸ்து நேசிக்கிறது போல நாம் அந்த கிறிஸ்துவினுடைய சுபாவத்துக்குள்ள வராம நேசிக்கிறோம். புருஷர் மனைவியை நேசிக்கணும்னா நேசிக்கிறோம். ஆனா எந்த நேசம் வரல? கிறிஸ்துவின் சுபாவம் வரல. இது நான் வெறும் கணவர்களுக்கு மட்டும் சொல்ற அர்த்தம் இல்ல, மனைவிகளுக்கும் பொருந்தும், கணவனுக்கும் பொருந்தும். 2 பேரும் கணவன் செய்த தப்பை மனைவி முழுமையாய் மன்னிக்கணும். 100% அவங்க மன்னிப்பு கேட்கும் போது முழுமையா மன்னிக்கணும். மன்னிச்சு அப்படி ஏத்துக்கணும் முடிவு பண்ணிட்டு 100% 100% ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி அவங்க வருவாங்க, திருப்பி விழுவாங்க, திருப்பி மன்னிப்பு கேட்பாங்க, திருப்பி மன்னிக்கணும், உடன்படிக்கை பண்ணணும், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும். இது கிறிஸ்துவின் சுபாவங்களில் ஒன்று. இந்த 16ஆம் அதிகாரம் நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்தை என்ன செய்யுங்க, கிறிஸ்துவினுடையதான மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ளதான ரிலேஷன்ஷிப்ல படிச்சு பாருங்க. அவர் அதில் தான் எழுதுவார். ஆனால் அவர் எழுதும்போது எப்படி எழுதுவார்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எருசலேமுக்கும் உள்ள மாதிரி எழுதுவார். நீங்கள் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள வச்சு படிச்சு பாருங்க. அப்பொழுது உங்களுக்கு அதனுடையதான மிக முக்கியமான சத்தியம் தெரியும். வேதம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் கிறிஸ்து எப்படி அன்பு கூறுகிறாரோ அப்படி கூறுங்கள். இந்த 4 பாயிண்ட் இதில் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, நீங்க போய் தியானிங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் கிறிஸ்து நம்மளை எப்படி மன்னித்தாரோ வேதம் சொல்கிறது, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல. முதலாவது, நாம் இரத்தத்தில் கிடந்தோம், பாவத்தில் கிடந்தோம், கேட்பாரற்று கிடந்தோம், மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்தோம். நாம வேணா அந்த உலக பிரகாரமா வீடு இருந்துச்சு, அப்பா இருந்தாரு, அம்மா இருந்தாரு, ஆனால் அருவருக்கு தக்க பாவங்களுக்கு நடுவில் இருந்தோம். ஆண்டவன் நம்மை பிழைத்திரு என்றார். நாம் அதுக்கு பிறகு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ள வந்தோம். அவருக்குள்ள வந்த பிறகு அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தின பிறகு நாம் பாவம் செய்ய ஆரம்பித்தோம். அதனால தான் 8வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் அந்த மணவாட்டி கர்த்தரை விட்டு, மணவாளனை விட்டு குமாரரையெல்லாம் பெற்றுச்சு. ஆனால் கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிக்க விரும்புகிறேன், என் எரிச்சலை நீக்க விரும்புகிறேன். இது 2வது நமக்குள் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுபாவம். எரிச்சல் நீங்கி கடைசியாய் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை முழுவதுமாய் மன்னித்தேன். இதுதான் நேசிக்கிறதுக்கு அடையாளம். நம்மால இந்த 3 காரியங்கள் செய்ய முடியுதா? முழுவதுமா மன்னிக்க முடியுதா? எரிச்சல் அவங்க மேல இருந்து போதா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போகணும். ஆண்டவர் சொல்றாரு, என் எரிச்சல் நீங்கி நான் அமர்ந்திருப்பேன். கிறிஸ்துவினுடைய சுபாவம் நமக்குள் வெளிப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த சுபாவம் வெளிப்பட்டால் குடும்பங்கள் பிரியாது. இந்த சுபாவங்கள் வெளிப்பட்டால் குடும்பங்கள் பிரியாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் டிவோர்ஸ், நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள். காரணம் 2 பேருக்கும் பொருந்தும். இது ஏதோ ஒருத்தருக்கு அல்ல. ரட்சிக்கப்பட்ட கணவன், ரட்சிக்கப்பட்ட மனைவி இருக்கிற 2 பேருக்கும் இது பொருந்தும். ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்கிறவர்களாக, எரிச்சல் நீங்குகிறவர்களாக, முழுவதுமாய் மன்னிக்கிறவர்களாக, பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போய் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறதாக கர்த்தர் செய்வார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, உம்முடைய அன்பு, அந்த சுபாவம் எனக்குள் வரட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? அந்த சுபாவம் எனக்குள் வரட்டும். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்குள்ளே ஒரு பொருத்தனை, எங்களுக்குள்ளே ஒரு ஜெபம்,
உம்முடைய நேசம் எங்களுக்குள் வரட்டும். உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே வரட்டும். நீர் நேசிக்கிறது போல நாங்கள் எல்லோரையும் நேசிக்க கிருபை பாராட்டும். நீர் எப்படி பாவிகளை ஏற்றுக்கொண்டீரோ அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள, எப்படி உம்மால் அருவருப்பானவர்களையும் நேசிக்க முடிஞ்சிச்சோ அதே மாதிரி நாங்களும் நேசிக்கத்தக்கதாய், எப்படி அவர்களை முழுவதுமாய் மன்னிக்க முடிஞ்சிச்சோ நாங்களும் முழுவதுமாய் மன்னிக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எங்கள் எரிச்சல் நீங்கட்டும். எங்கள் இருதயங்களிலே ஒருத்தரை பற்றி ஏற்பட்டிருக்கிற எரிச்சல்கள் எல்லாம் அடங்கட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அந்த தெய்வீக சுபாவம் எங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.